வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வெளியிட போகிறாங்க எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 19ஆம் தேதி ஆகிய இன்று புதன்கிழமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் கொடிசியா வளாகத்தில் ஒரு மிகச்சிறந்த விவசாய கண்காட்சியை திறக்க இருக்காரு. ஸோ அந்த இடத்துல பிரதமருடைய பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை வெளியிட போகிறார். ஸோ பிஎம் கிசானுடைய தவணை பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து 21வது தவணையை வெளியிடுவார். யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுங்க. பிஎம் கிசானுடைய தவணை நேரடியான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21வது தவணை இன்று வெளியிடப்படும். இதனால் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள். தகுதியான விவசாயிகள் தாங்கள் வங்கி கணக்குகளில் 2000 ரூபாயை பெற போகிறார்கள். இன்று பிரதமர் நரேந்திர மோடி 21வது தவணையை வெளியிடுவார். முன்னதாக பிரதமர் கிசான் யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் அவர் தனிப்பட்ட முறையில் விடுவித்துள்ளார். தவணை பணம் விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறதுங்க. விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கு. விவசாயிகளுக்கு ஒரு செய்தி அனுப்பப்படும். தவணை வெளியிட்ட பிறகு துறை பயனாளிகளின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு செய்தி அனுப்பும். அதில் தவணை அவர்களின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது அப்படின்றத தெரிவிக்குங்க. பிஎம் கிசானுடைய 21வது தவணை இன்னும் சற்று நேரத்தில் 9 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு சென்று சேருங்க. பிரதம மந்திரியுடைய கிசான் யோஜனாவின் 21வது தவணை இன்று வெளியிடப்படுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயணம் செய்கிறதுனால அவர் அங்கிருந்து வெளியிட போகிறார். ஸோ இந்த தவணையை வெளியிடுவது மட்டுமல்லாமல் விவசாயிகளிடமும் அவர் உரையாட இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி பிஎம் கிசான் யோஜனாவின் 21வது தவணையை வெளியிடுவார். இத்திட்டம் மதியம் 1லிருந்து 2 மணிக்குள்ளார தொடங்க இருக்குங்க. ஸோ 1:30 மணி முதல் 2 மணி வரை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக இந்த திட்டத்திற்கு இகேஒய்சி முடித்தவர்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக அவங்க அக்கௌண்ட்டில் பண வரவு வந்துடும். அதே போல் நில சரிபார்ப்பும் அவசியம். இந்த செயல்முறையை முடிக்க தவற விவசாயிகள் தங்கள் தவணையை பெறுவதில் சிக்கல்கள் மற்றும் தாமதங்களை ஏற்படுத்த நேரிடும். அதே போல் இந்த திட்டத்திற்கு ஆதார் இணைப்பு என்னும் அவசியம். அவ்வாறு செய்ய தவறினால் தவணை பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காமல் போகும். பிரதம மந்திரி கிசான் சமநிதி யோஜனாவின் நேரடி ஒளிபரப்பு இந்த விவசாயிகளின் தவணைகளை சிக்கி தவிக்கக்கூடும். நீங்களும் இந்த பிரதம மந்திரி கிசான் யோஜனாவில் உறுப்பினராக இருந்தால் உங்கள் இகேஒய்சி முடிக்கவில்லை என்றால் உங்கள் தவணை தாமதமாகலாம். உண்மையில் இகேஒய்சி என்பது திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இதன் மூலம் நன்மைகள் சரியான நபர்களை சென்றடைவதை உறுதி செய்கிறது. இருப்பினும் இந்த செயல்முறையை முடிக்க தவறினால் உங்கள் தவணை தாமதமாகலாம். ஸோ பிஎம் கிசானுடைய புதுப்பிப்புகள் வலைதளத்திலே கிடைக்கிறது. pmkisan.gov.in என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிசானில் சேர்ந்திருந்தால் கவனிச்சுக்கோங்க, ஒரு சில நம்பர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாங்க. இயற்கை வேளாண் கூட்டமைப்பு இந்த மாதம் நவம்பர் 19, 20, 21 தேதிகளில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கொடிசியா வளாகத்தில் 3 நாள் நடத்த உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இதில் தொடர்ந்து வைக்கிறாருங்க. ஸோ நண்பர்களே, இன்னும் சட்ட நேரத்தில் பிஎம் கிசானுடைய 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.